வணக்கம் மக்களே! இன்னைக்கான காணொளியில நம்ம நிஃப்டி, சென்செக்ஸோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நிஃப்டி 50ல இருக்க எல்லா ஸ்டாக்ஸோட சப்போர்ட் லெவல்ஸும் எந்தெந்த இடத்துல இருந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து நான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை பத்தி மெயினா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 22,119க்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. சென்செக்ஸ் 73,085க்கு முடிச்சிருக்காங்க. 112 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நிஃப்டி பிஇ 20க்கு கீழே வந்து வந்திருக்கு. இது வந்து ஜூலை 22க்கு அப்புறமா இப்பதான் வந்து இந்த வேல்யூக்கு கீழே வந்து வந்திருக்கு. ஸோ பிஇ குறையறதுனால மேபி எஃப்ஐஐஸ்க்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டோட வேல்யூ வந்து கம்மியாக படலாம். இதுக்கப்புறம் வந்து இன்னும் கூட ஃபர்தராக கரெக்ஷன் தான் எதிர்பார்க்குறாங்க. ஒருவேளை வந்து 21,800 இல்லைன்னா 21 வரைக்கும் கூட போகலான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் இருக்கிற வேல்யூவேஷன் வந்து ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தூரம் குறைஞ்சதுக்கு காரணம் எஃப்ஐஐஸோட ஹியூஜ் செல்லிங் தான். அதே சமயத்தில் வந்து நிஃப்டி ரொம்பவும் பேடாக விழாமல் இருக்கிறதுக்கு காரணம் டிஏஐஸோட சப்போர்ட் மட்டும்தான். அடுத்ததா கோல் இண்டியா ஷேர் வந்து தொடர்ந்து வீழ்ச்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. கோல் இண்டியாவோட நல்ல சப்போர்ட் லெவலாக வந்து 330, 300ன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். பிப்ரவரியோட ப்ரொடக்ஷன் டேட்டா வந்திருக்கு. அது வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 0.9% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த தடவை வந்து 74.1 மில்லியன் டன்ஸாக இருக்குது ப்ரொடக்ஷன். கடந்த ஆண்டுல வந்து 74.8 மில்லியன் டன்ஸாக இருந்திருக்கு. ஆனால் குமுலேட்டிவா பார்த்தீங்கன்னா கோல் டெஸ்பேட்ச் வந்து கடந்த ஏப்ரல்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் 929.41 மில்லியன் டன்ஸாக இருக்கு. இது வந்து கடந்த ஆண்டை விட 5.5% அதிகம் தான் ஆயிருக்கு. கோல் இண்டியாவும் வந்து தொடர்ந்து வீழ்ந்துட்டு தான் இருக்கு. பட் இது வந்து ஒரு நல்ல ஷேர். நல்ல ப்ரைஸில் வந்து பிடிச்சோம்னா இது வந்து லாங் டேர்ம்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 300, 330 அந்த ரேஞ்செல்லாம் வந்து நல்ல ரேஞ்சாக நான் கன்சிடர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மாருதி சுசுகி, எம்என்டம், ஹூண்டாய், டாடா மோட்டார்ஸ் இவங்களோட பிப்ரவரி மந்தோட சேல்ஸ் டேட்டா வந்திருந்தது. இதில் டாடா மோட்டார்ஸை தவிர மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நல்ல க்ரோத்தை தான் கொடுத்துருந்தாங்க சேல்ஸ் டேட்டாவில். பட் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 8% கிட்ட வந்து டிக்ளைன் காமிச்சிருக்காங்க அவங்களோட சேல்ஸ் டேட்டாவில். ஸோ அது காரணமாக டாடா மோட்டார்ஸ் மட்டும் இல்லை, இன்னைக்கு சில ஸ்டாக்ஸும் வந்து மாருதி சுசுகி, ஹூண்டாய் மோட்டார்ஸ், எம்என்டம் தவிர மீதி இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு 1% கிட்ட வந்து நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மாருதி சுசுகி, ஹூண்டாய் இவங்களோட சேல்ஸ் டேட்டாலாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் கொடுத்துருக்கு. டாடா மோட்டார்ஸ் தொடர்ந்து ஒரு சரிவை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 600ங்கிற சப்போர்ட் லெவல், பாட்டம் சப்போர்ட் லெவலையும் இன்னைக்கு தொட்டிருக்காங்க. அடுத்த சப்போர்ட் லெவல் கூட ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நிஃப்டி 50ல பல ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் லோ கிட்ட வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பேஷன்ஸாக தான் நம்ம இருந்தாகணும். ஸோ 21,000 கிட்ட இருந்து ரிவர்சல் எடுக்கலான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அனலிஸ்ட்ஸ் எல்லாம். ஸோ இப்போ அந்த வேல்யூ வந்து நான் பார்த்துடலாம் இப்போ நம்ம. ஸோ இந்த சார்ட்ல வந்து நான் நிஃப்டி 50ல இருக்க எல்லா ஸ்டாக்ஸுக்கும் எந்த லெவலுக்கு வந்து வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் எல்லாம் அப்போல்லாம் கன்சிடர் பண்ணலான்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். இந்த லெவல் எல்லாமே நல்ல சப்போர்ட் லெவல், பாட்டம் சப்போர்ட் லெவல்ஸாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஸ்டாக் வந்து புதுசாக கன்சிடர் பண்ணணுன்னா இல்லைன்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் லெவல் 1ங்கிறது வந்து ஒருவேளை 21,800 அப்போ அந்த நிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கும்போது இந்த சப்போர்ட் லெவல் 1ல கிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணலாம். அதையும் தாண்டி ஒருவேளை 21,000க்கு போயிட்டாங்கன்னா சப்போர்ட் லெவல் 2 வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் இதுக்கும் கீழே வந்து போகுமாங்கிறது சந்தேகம்தான். ஆல்ரெடி ரொம்பவும் குறைஞ்சு போயிருக்க ஸ்டாக்ஸ் நிஃப்டி 50ல இருக்க ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் லெவல்ஸ் வந்து கிட்ட போட்டிருக்கேன். இது வரைக்கும் ஃபால் நிறைய கொடுக்காத ஸ்டாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வைடாகவே வந்து சப்போர்ட் லெவல்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஏஞ்சல் ஒன் ஸ்டாக் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 10% கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 52 வீக் லோக்கு கீழே தான் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த ஸ்டாக். ஸோ இதுக்கான சப்போர்ட் லெவல்ஸ் வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2000க்கு கீழே வந்து போயிடுச்சு. ஸோ 1830 1630 இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்துச்சுன்னா வந்து ஏஞ்சல் ஒன் கொஞ்சம் நல்லாவே கன்சிடர் பண்ணலாம். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸும் தொடர்ந்து வந்து சரிவை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 300 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ 320 300 இந்த மாதிரி சப்போர்ட் லெவல்ஸ் வந்துச்சுன்னா வந்து எக்ஸைடை கன்சிடர் பண்ணலாம். என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 320ல இருக்கு. நான் வந்து இப்போ எக்ஸைட் வந்து என்னோட ஆவரேஜ் ரேஞ்சுக்கு கிட்ட இருக்கனால திருப்பியும் நான் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்ரெடி வந்து இது நான் 100% கிடைச்சதுனால நான் ஹாஃப் குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ரிமைனிங் தான் வச்சிருந்தேன். இப்போ மறுபடியும் இது நல்ல அட்ராக்டிவ் விலையில கிடைச்சிருக்கு. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நிஃப்டி வந்து 21,000 வரைக்கும் கூட போகலாம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து குவான்டிட்டிஸ் நிஃப்டி 50ல இருக்க ஸ்டாக்ஸ்ல எல்லாத்துலேயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதில் இந்த சப்போர்ட் லெவல்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ முக்கால்வாசி ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே வந்து பாட்டம் ப்ரைஸ் கிட்ட வந்து போய்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கேஷை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிட்டா 21,000 ரேஞ்ச் எல்லாம் வந்ததுன்னா நிஃப்டி இந்த ப்ரைஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாங் டேர்ம்க்கு வந்து இது ஒரு நல்ல வேல்யூவேஷனாக இருக்கும் கன்சிடர் பண்ணுறதுக்கு. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி மக்களே.